வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இனிமே நாங்கள் அனிமே சீரீஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட முதல் முயற்சியாக இந்த சீரீஸை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. ஸோ அனிமே சீரீஸ்க்கு நீங்கள் ஃபேனாக இல்லைனாலும் இந்த கதையை கேட்டிங்கன்னா நீங்களும் இதுக்கு ஃபேனாக மாறிடுவீங்க. அந்த மாதிரி ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 1. பாட்டுக்கு நடுவில் ஒருத்தன் மூச்சு வாங்க வாங்க நடந்துகிட்டே ஷோல்டரில் ஒரு பொண்ணை தூக்கி போயிட்டு இருக்கான். போகும்போது விட்டு விடாத நெஸ்கோ, விட்டுறாத நெஸ்கோன்னு சொல்லிட்டே போறான். நான் என்னைக்குமே உன்னை கைவிட மாட்டேன் நெஸ்கோ, நான் உன்னை சாக விட மாட்டேன், எந்த நிலையானாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை அவனோட ஷோல்டர்ல போட்டு தூக்கி போயிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து டாஞ்சிரோ அப்படின்னு ஒரு பெண் குரல் கேட்குது. நீ இன்னைக்கு கறி எடுத்துட்டு போகாத, பனி ரொம்பவே அதிகமா இருக்குது, மூஞ்சில அழுகு இருக்கு பாரு அப்படின்னு தொடச்சு விடுறாங்க. நம்ம எல்லாருமே இன்னைக்கு நல்லா சாப்பிடணும், நியூ இயர்க்குள்ள நான் நிறைய கறிகளை வித்தாதான் நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிட முடியும்னு டாஞ்சிரோ சொல்றான். அவனோட தம்பி தங்கச்சிங்க நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா இல்ல, அவன் இன்னைக்கு தள்ளுவண்டி எடுத்துட்டு போல, அவன் முதுகுல தான் சுமந்துட்டு போறான், அதனால அவன் அளவுக்கு நீங்க வேகமா நடக்க முடியாது, போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் டாஞ்சிரோ என்ன சொல்றான்னா, நீங்க வர வேண்டாம் அனக்கோ சிக்கிரோ, நீங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு வீட்டுல இருந்தா நான் வரும்போது உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வரேன், அனக்கோ நான் உனக்கு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டாஞ்சருக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனை பார்த்து என்ன சொல்றான்னா, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு கட்டைகளை வெட்டிவே அப்படின்னு சொல்றான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டைகளை வெட்டுவோம்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் தம்பி சொல்றான். டாஞ்சிரோ அவன் தம்பியோட தலைமுடிய தடவி தரான். அவங்க வெக்கப்படுறான். எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவன் கிளம்பும் போது வழியில அவன் தங்கச்சி நெஸ்கோ வரா. வந்துட்டு என்ன சொல்றான்னா, அப்பா போனதுல இருந்து எல்லாருமே உன் கூட தான் ரொம்பவே அட்டாச்சா இருக்காங்க, சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்கோ போறான். இங்க இதுக்கப்புறம் நாங்க ரொம்ப ஈஸியான வாழ்க்கை வாழலாம், ஆனா சந்தோஷமா இருக்கும், வெதர் மாதிரி தான், ஆனா சீக்கிரம் மாறு அப்படின்னு நம்பிட்டு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கான். ஆனா சந்தோஷங்கிறது எப்ப வேணா போகும், ஆனா ரத்த வடையல் நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டி சொல்றாங்க, நீ வேலை செய்யறத நிப்பாட்ட மாட்டியா, இந்த மாதிரி கண்டிஷன்லயும் நீ கறிகளை கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கறியை ஃபில் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேக்குறேன். ரெண்டு வீட்டுல கறி வேணும்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் அந்த பாத்திரத்தை உடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப டாஞ்சரை மோந்து பார்த்துட்டு இது பூனை மாதிரி தெரியுது, இவன் இல்ல அப்படின்னு சொல்றான். எனக்கு இந்த மூட்டைகளை தூக்க ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்கிறான். காத்து வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, எப்படி ஆச்சுன்னே யோசிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கான். திடீர்னு ஒருத்தர் அவர் வீட்டு ஜன்னல் வழியா, இந்த ராத்திரியில மலைக்கு போறியா, அது ரொம்பவே ஆபத்தானது, என்கிட்ட வாக்குவாதம் செய்யாத, டீமன் வர்றதுக்குள்ள உள்ளவா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கிறாரு. உணவு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, டீமன்னா என்ன, மதிப்பிற்குரிய சபூரா அப்படின்னு கேட்கிறான். அது மனுஷங்களை சாப்பிடும், இருள் சூழ்ந்த அப்புறம் அதுங்க வெளியே வரும், ரொம்ப ஆபத்தானது, அதனாலதான் நைட்டு வெளியே போகாத அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்துடாதுங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆமா வரும், ஆனா நம்மள டீமன் ஸ்லேயர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இப்ப நீ தூங்கு அப்படின்னு சொல்றாரு. டாஞ்சரை மனசுக்குள்ள நினைக்கிறான், சபூரா அவர் குடும்ப இழந்தது தனியா தான் இருக்காரு, நம்ம தம்பி தங்கச்சிங்களை கூட்டிட்டு காட்டணும், நீங்க தனியா இல்ல, அதே மாதிரி டீமன்ஸ் ஒண்ணு இல்ல, ஆனா இதே தான் என் பாட்டியும் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குறான். காலையில அவன் வீட்டுக்கு கிளம்புறான். நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரத்த வாட அடிக்குது. என்னன்னு ஓடி பாக்குறான். வாசல்ல நெசுக்கோ ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அவன் பயத்துல உறைஞ்சு இருக்கான். வீட்டுக்குள்ள பாக்குறான், எல்லாருமே செத்து வெள்ளத்துல மிதந்து கிடக்குறாங்க. வேகமா ஓடுறான். நெஸ்கோவை தூக்கிட்டு, இவ ஒருத்தி மட்டும்தான் கொஞ்சம் உயிரோட இருக்கா, இவ்வளவு டாக்டர் கிட்ட கொண்டு போனா காப்பாத்திடலாம் அப்படின்னு தூக்கிட்டு போறான். இது எது பண்ணிருக்கும், ஒருவேளை கரடியா இருக்குமோ, என்னால மூச்சு விட முடியல இந்த குளிர்ல, நடந்துகிட்டே இருடா, உன்னை என்ன ஆனாலும் நான் சாக விட மாட்டேன், உன்னோட அண்ணன் உன்னை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டே போறான். மலைகள் பக்கத்துல ஓடும்போது அவ ஏதோ மாதிரி மாறுறா. ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க. பனி என்ன காப்பாத்துச்சு, ஆனா அதனால மட்டும் நான் கீழே விழல, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நெஸ்கோ நான் உன்னை தூக்கிட்டு போறேன், நீ நடக்க வேண்டாம், வேகமா ஓடி போறான். நெஸ்கோ பக்கத்துல அவ கத்திக்கிட்டு இவனை கடிக்க வரா. இவன் கையில வச்சிருந்த கோடாலி எடுத்து அவ வாயில வச்சு, இது டீமனா மாறிச்சு அப்படின்னு பயப்படுறான். சபூரா இதை தான் சொல்ல ட்ரை பண்ணாரோ, மனுஷங்களை சாப்பிடுற டீமன், ஆனா நெசுக்கோ பிறந்ததுல இருந்தே மனுஷியா தான் இருக்கா, ஆனா இவ தான் ரோகோட காப்பாத்த ட்ரை பண்ணா, ஆனா இப்போ இவன் மேல ஸ்மெல் அடிக்கல, நீங்க இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இது தெரியாம நான் அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, உங்களை காப்பாத்த நான் இல்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். நான் இந்த இடத்துல இருந்து போனாதான் அவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனா இவனால தாக்கு பிடிக்க முடியாமல ரொம்பவே அழுகிறான். விட்டாத நெசுக்கோ அப்படின்னு அழுகிறான். நீ ஸ்ட்ராங்கா உறுதியா
ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். தூரத்துல ஒரு வந்து ஓடி வர சவுண்ட் கேக்குது. திடீர்னு பார்த்தா அவ கண்ணுல இருந்து கண்ணீர் துளி இவன் மேல விழுகுது. எங்கேயோ இருந்து திடீர்னு ஒருத்த வந்து ஸ்வாட கொண்டு வந்து வெட்ட வரான். டான்ஜிரோ வந்து நெசுகோ கழுத்தை பிடிச்சு வெட்ட வர திசையில வந்து இழுத்துட்டு போனா அங்க வந்து பெரிய புழுதி பறக்குது. அவங்க ரெண்டு பேருமே மரத்துல போய் மோதிடுறாங்க. நெசுகோ வந்து ராட்சசியமா இருப்பா. வந்து சின்னதாயிரா. கையில வந்து ஸ்வாட் வச்சிருக்கவன் பார்த்து கேட்கிறான், நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறான். நான் என் தங்கச்சியை காப்பாத்த கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை வந்து உன் தங்கச்சின்னு சொல்றியா அப்படின்னு கேட்கிறான். நெசுகோ கத்திக்கிட்டே இருக்கா. திடீர்னு வந்து அவன் வெட்ட வரான். டக்குன்னு டான்ஜிரோ வந்து குனிஞ்சிடறான். ஆனா வந்து அவன் தங்கச்சியை காணும். பார்த்தா அவன் வந்து பிடிச்சி வச்சிருக்கான். என்னோட வேலை வந்து இந்த மாதிரி டீமன்ஸை கொல்றதுதான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து டான்ஜிரோ, நில்லுங்க, நெசுகோ வந்து இது வரைக்கும் யாருமே காயப்படுத்தல. அதே மாதிரி எங்க வீட்டுல எனக்கு வேற ஏதோ ஒரு ஸ்மெல்லும் அடிச்சது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் எங்க குடும்பத்துல உள்ளவங்களை கொன்னு இருக்கும். இவ வந்து ஏன் இப்படி மாறினான்னு எனக்கு தெரியல. ஆனா இவ கொல்லல அப்படின்னு சொல்றான். அந்த கத்தி வச்சிருக்கவன் சொல்றான், இது ரொம்பவே எளிமையானது. இவளோட காயங்கள் மேல டீமன் பிளட் பட்டு இருக்கும். அதனாலதான் இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்றான். நான் லேட்டா வந்திருந்தேன்னா உன்னையும் டீமனா மாத்திருப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு டான்ஜிரோ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் என்னைக்குமே இவளை வந்து வேற மனுஷங்களை காயப்படுத்த விட மாட்டேன். அதே மாதிரி இவளையும் மறுபடியும் மனுஷனா மாத்துவேன். அதை வந்து நான் சரிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து உடனே சொல்றான், மறுபடியும் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கத்தி வச்சு குத்த போறான். உடனே அது கண்டிப்பா வலி இருக்கும். உங்ககிட்ட பிச்சையா கேட்கிறேன், எனக்கு வந்து இவளை விட்டு இவளை கொன்றாத, இவளை விட்டா வேற யாருமே இல்லை அப்படின்னு வந்து அழுகிறான். அதுக்கு நம்மால என்ன சொல்றான்னா, அப்படி நீ அழுதுகிட்டே இருக்க, ஆனா நீ ரொம்பவே வீக்கா இருக்க, இப்படி இருந்தா உன் தங்கச்சியை எப்படி காப்பாத்துவ, இந்த மாதிரி அழுகிறத நிப்பாட்டு அப்படின்னு கத்துறான். அதே மாதிரி உன்னை தாக்க வர்ற டீமனை எப்படி நீ தடுப்ப, இதே மாதிரி இவளை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா அப்புறம் நீ தூக்கி போட்ட மாதிரி இருக்க மாட்டேன், இதே மாதிரி உள்ள கோடாலி வச்சு என்ன வெட்ட வந்திருப்ப, இதுதான் நீ பண்ண தப்பு. இது மாதிரி அழுதுகிட்டே நீ ரொம்ப வீக்கா இருந்தா அத மாதிரி நீ சொல்ற போற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகம் ஏத்துக்கொள்ளாத அப்படின்னு சொல்றான். அவனை பார்த்து மனசுக்குள்ள திட்டிட்டு நினைச்சுக்கிறான், நீ அழாத, எனக்கு வந்து உன்னோட கஷ்டம் புரியுது. உன் குடும்பத்தை நீ வந்து இழந்திருக்க, தங்கச்சி வந்து இப்படி இருக்கா, அது வலிக்குதுன்னு எனக்கு வந்து புரியுது. கதறி அழாம ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா உன் ஃபேமிலியை வந்து உன்னால காப்பாத்தி இருக்க முடியும். நீ வந்து இதே மாதிரி உடஞ்சிருந்தா உன்னால பணி தாங்க முடியாது, அதே மாதிரி உன் தங்கச்சியையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு அவளோட ஹார்ட்ல சொருவரா. அதிகமா காத்தடிக்குது. அந்த கேப்ல தப்பிச்சு போயிடறான். இன்னொரு கல் எறியறான், தப்பிச்சுறாங்க. என்னோட எமோஷனை எனக்குள்ள ஓட விட்டு என்னை நோக்கி வந்து ஈஸியா உன்னை அடிச்சிருவேன் முட்டாள் அப்படின்னு சொல்லி கத்தியை கொண்டு கீழே விழுந்துடுறான். அவன் கையை வந்து கோடாரி வச்சிருந்தானே எங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவன் கழுத்து பக்கத்துல வந்து ஒரு மரத்துல சொருகி நிக்குது. கையில வந்து கோடாலி இல்லாம தான் தாக்க வந்திருக்கான். என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவன் தோத்து என்ன கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். நெசுகோ வந்து அவனை உதைச்சிட்டு தள்ளி போய் வந்து டான்ஜிரோவை பாதுகாத்து நிக்கிறான். இவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நிக்கிறான். அவ தாக்க வராம இன்னும் நிறைய காயப்பட்டு இருக்கா, ரத்த தாக்கம் வேற எடுக்கும். அப்படி இருந்து அவனை கடிச்சு சாப்பிடாம என்ன இப்படி பண்றா அப்படின்னு இவ ரொம்பவே வித்தியாசமா இருக்கா அப்படின்னு நினைச்சு அவளை மயக்கமடைய செய்யறான். டான்ஜிரோ கனவுல வந்து அவங்க அம்மா வராங்க. சோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவளை வந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அந்த ஸ்வாட் மேன் வந்து மவுண்ட் சகிரி முடிஞ்ச அளவுக்கு வேகமா போ, அந்த அங்க வந்து வயசான சக்கோஞ்சி உருக்கொடைஞ்சியை போய் பாரு, அவரை பார்த்து கியூ டொமுகா வந்து அனுப்புனாருன்னு சொல்லு. இப்போ வந்து பனி கொட்டுது, அவளை வந்து வெயில படாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சிடறாரு. சோ வந்து நம்ம டான்ஜிரோவும் நெஸ்கோவும் அந்த மலையை நோக்கி போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நண்பர்களே. இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். இந்த அனிமே சீரிஸ் பிடிக்கும் நான் நம்புறேன். இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.